வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்க ஹோண்டாவோட ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றியான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அது கூட இன்னொரு ஸ்கூட்டரும் ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார் மெடிசன் நெக்ஸ்ட்ன்ற அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹோண்டா புதுசாக லான்ச் பண்ணியிருக்க அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா இ. இன்னொன்னு பார்த்தோம்னா வச்சுங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா QC1 ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போதைக்கு நம்ம ஊரில் லான்ச் பண்ணி சேல்ஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன இருக்குதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டா ஆக்டிவா இ பற்றி சொல்லலாம் வச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு மாடர்ன் அண்ட் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டிசைன் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்றத. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு LED DRL ப்ளஸ் கீழே உங்களுக்கு LED லைட்டு, பின்னாடி ரியல் லைட், அது மாதிரி எல்லா விஷயமும் LED. அதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கும் அரௌண்ட் உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ்க்கான தெரியுமா? 7 இன்ச்சஸ். சாரி 7 ஆமாம் 7 இன்ச்சஸ்க்கான TFT டச் டைப் கிடையாது, TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவி லோடான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட இந்த ஒரு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸு, அது இல்லாமல் அந்த ஒரு ஹோண்டாவோட ஒரு சில அந்த ஒரு ஆப் கனெக்டிவிட்டி, அது மாதிரி ஒரு சில நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்குது. ஃபீச்சர் விஷயத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பேட்டரி பேக்கேஜ் அண்ட் மோட்டர் பற்றி சொன்னா வச்சுங்களா. அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பேட்டரி ஒரு 1.5 கிலோவாட்கான ஸ்வைப்பபிள் பேட்டரி, அதுவும் 2 கொடுத்துருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு ஹோண்டா ஆக்டிவாவில் ஈலன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்வைப்பபிள் பேட்டரி, அதுவும் ஜஸ்ட் நீங்கள் சீட்டை திறந்தீங்கனாலே அப்படியே உங்களுக்கு பேட்டரி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் சார்ஜிங் போர்ட்டில் போட்டு அப்படியே திரும்பி எடுத்து அப்படியே வைக்கலாம், இல்லை நீங்கள் வண்டியோடய வச்சு சார்ஜ் போடலாம். பட் ஆனால் இதை மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க ஸ்வைப்பபிளாக கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம ஆன்லைனில் அது மாதிரி ஒரு சில வீடியோலாம் பார்த்துருப்போம். ஸ்கூட்டர் எடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு செவுறு மாதிரி இருக்கும், அதில் நிறைய பேட்டரிஸ் அப்படியே வச்சுருப்பாங்க. அதில் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூட்டரை பக்கத்தில் நிறுத்திட்டு ஸ்கூட்டரில் இருக்க பேட்டரி எடுத்து அதில் ஓட்டிட்டு அதில் இருக்க பேட்டரி எடுத்து நம்ம ஸ்கூட்டரில் மாட்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி பார்த்துருப்போம். இது அந்த ஒரு ஸ்வைப்பபிள் டெக்னாலஜியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதை மாதிரி ஒரு விதத்தில் நம்மளுக்கு இதில் பேட்டரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப ரேஞ்ச் மாதிரி விஷயங்களை நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். பட் நான் அதை மாதிரி விஷயங்கள் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு சார்ஜிங் ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாருக்கும் தேவை இல்லையா? இப்போதைக்கு அது நம்ம ஊரில் இல்லை, பட் டெல்லி அந்த மாதிரி ஒரு சில இடத்துல அது கொஞ்சம் டெவலப்டாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சில இடத்துல வச்சுருக்காங்க. அது மாதிரி இடத்துல இன்னும் கொஞ்சம் ஹோண்டா அந்த ஒரு விஷயத்த பெட்டராக போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப ஓகே தான்ப்பா. அப்படி இல்லைனாலும் நீங்கள் நம்ம ஊரில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கப்பா, நம்ம நார்மல் சார்ஜும் போட்டுக்கலாம், அதுக்கும் நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் போடுறீங்கப்ப பர் சார்ஜுக்கு ஒரு 102 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு மோட்டர் வந்து அரௌண்ட் ஒரு 8.1 PSP அண்ட் 22 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ். பவர் பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல ஒரு பவரே ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 80 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. 0 to 60 வெறுமே 7.3 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. அப்படின்றப்போ பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்களையும் குறை கிடையாது, உங்களுக்கு ரேஞ்ச் மாதிரி விஷயங்களையும் குறை கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட QC1 அந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லணும்னா வச்சிங்கன்னா, அதில் உங்களுக்கு டிசைன் பொறுத்த அளவுக்கு சேம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் இ, அந்த டிசைன் தான் அப்படியே சேம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். சொல்லப்போனால் வச்சிங்களா அதோடைய ஒரு பேசிக் மாடல் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக்கோட ஒரு பேசிக் மாடல் தான் இந்த QC1. இதில் என்ன விஷயம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஒரு DRL வராது, உங்களுக்கு நார்மல் LED லைட் கொடுத்துருவாங்க, அது மாதிரி விஷயங்களும் ஓகே. அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு 7 இன்ச்சஸ்க்கான TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 5 இன்ச்சஸ்க்கான LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த வெஹிக்கிளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அது லோட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அது இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்வைப்பபிள் பேட்டரிலாம் கிடையாது, இதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் பேட்டரி தான், 1.5 கிலோவாட்கான ஃபிக்ஸட் பேட்டரி. பட் இந்த வெஹிக்கிளில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ். ஆமாங்க, இதில் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 23 லிட்டர்ஸ்க்கான நல்ல ஒரு பெரிய அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹோண்டா ஆக்டிவா இல அந்த இடத்துல தான் உங்களுக்கு பேட்டரி வருதுன்றதுனால அந்த ஒரு
ஒரு அண்டர் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு விஷயமே அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கம்மி இல்லைன்னே சொல்லலாம். பட் ஆனால் நம்ம ஹோண்டா ஆக்டிவாவோட அந்த ஒரு ஹோண்டா ஆக்டிவான்னு சொல்லக்கூடாது, ஹோண்டாவோட அந்த ஒரு QC1ல உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. இதுக்கடுத்து உங்களுக்கு இந்த பேசிக் மாடலாக தான், பேசிக் மாடல்னு சொல்லக்கூடாது, அந்த QC1லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து அரௌண்ட் ஒரு 80 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஹோண்டா ஆக்டிவாவோட அந்த ஒரு QC1 இந்த ஒரு மாடலோடைய அந்த ஒரு டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 55 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. 55 km/hன்றது ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வெஹிக்கிளுக்கு போதுமான ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய ஃபுல் சார்ஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 80 km வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பர் சார்ஜுக்கு இந்த வெஹிக்கிள் நீங்கள் 0 to 80 சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ அரௌண்ட் ஒரு 4 hours 30 minutes கிட்ட எடுத்துக்குது. ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா உங்களுக்கு 6 hours 50 minutes கிட்ட எடுத்துக்குது. அப்படின்றப்ப சார்ஜிங் அந்த ஒரு ரேஞ்ச் மாதிரி விஷயங்கள்ல ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான் இருக்குது. ஒரு நார்மலான டே டு டே ஃபேமிலி கம்யூட்டுக்கு மட்டும் ஒரு டீசெண்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர், அதான் அந்த QC1 ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் இந்த 2 ஸ்கூட்டர்ஸோட ப்ரைஸிங் அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸிங் இப்போதைக்கு வரல. லான்ச் டேட் தான் அடுத்த வருஷம், அதான் 2025 ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடுச்சு. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. 2025 பிப்ரவரியில் நார்த் சைடில் அந்த ஒரு மும்பை, அது மாதிரி மும்பை, டெல்லி, அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு பெங்களூர் மாதிரி கொஞ்சம் வைரலான சிட்டிஸில் ஃபஸ்ட்டு ஏறிக்கிட்டு அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஊர்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படின்றப்ப கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு ஸ்கூட்டர்ஸ் நம்மளுடைய ஊருக்கு வரது நிச்சயமாக நல்ல ஒரு கன்ஃபார்மான விஷயம் தான். சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.